டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு தெரியும் 1000 கோடி. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணி அதன் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலைய ஈடி தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. மாநில அரசுக்கே தெரியாம உள்ள புகுறக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை ஈடி பண்ணுச்சு. சந்தேகத்தை முதல்ல கிளப்பி விட்டதே ஆடு அண்ணாமலை. என் செல்போன் ஒரு தனிநபரா இருக்கிற ஊழியருடைய செல்போன் எடுத்து அதை எப்படிங்க நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க? அதுல இருக்கிற விஷயங்களை அது தனி மனித உரிமை மீறல் இல்லையா அப்படின்ற கேள்வியை வச்சிருக்கிறாங்க. அத்துமீறிய நடவடிக்கையில ஈடி ஈடுபடக்கூடாது. ஈடி இதோட நிறுத்திக்கணும். வணக்கம் தோழர்களே. டாஸ்மாக் வழக்கு நேத்து உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணையில ஈடிய போட்டு பொலந்திருக்கு உச்ச நீதிமன்றம். உடனே போட்டு ஓட விட்டுருக்கு. கேள்வி மேல கேள்வி கேட்டு திக்குமுக்காட வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை. அமலாக்கத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜி பேரோட போய் மிதி வாங்கிட்டு வந்திருக்கு. இரண்டாவது, இதுவரை இருந்த இடைக்கால தடை நீடிக்கும் என்று உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டு கிளம்பு அப்படின்னு அனுப்பிட்டாங்க. பல கேள்விகள் இந்திய இறையாண்மை குறித்து, கூட்டாட்சி தத்துவம் குறித்து உச்ச நீதிமன்றம் கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கு. என்ன நடந்துச்சு? டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு தெரியும் 1000 கோடி. இது அண்ணாமலையுடைய கணக்கு. அண்ணாமலை ஐபிஎஸ் ஆபீசர் ஆச்சே. அவர் இருக்கிற சோர்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சதான் 1000 கோடி. அப்ப அண்ணாமலையே 1000 கோடி கண்டுபிடிச்சாருன்னா அமலாக்கத்துறை 50,000 கோடியில கண்டுபிடிச்சிருக்கணும். நடந்திருந்தா அமலாக்கத்துறை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. இந்த 1000 கோடி ஊழல் என்று அண்ணாமலை கிளப்பி விட்டதன் அடிப்படையில ஈடி ஓடி வந்து. அப்ப இந்த ஈடி என்ன பண்றாங்க அப்படின்னா, எதை தூக்கிட்டு ஓடி வர்றாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த 41 வழக்கை தூக்கிட்டு ஓடி வராங்க. இந்த 41 வழக்குல 36 வழக்குக்கு மேல எடப்பாடியார் காலத்துல பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு 2017 இருந்து 2024 வரை உள்ள வழக்குகள். 2017 இருந்து 21 தான் திமுக ஆட்சி வருது. இதுல பெரும்பான்மையான நெருக்கி சொல்ல போனா 4-5 வழக்கு தவிர எல்லா வழக்கும் எடப்பாடியார் காலத்துல போடப்பட்ட வழக்கு. ஆனா அந்த வழக்கை தூக்கிட்டு 2025 தமிழ்நாடு அரசு ஊழல் பண்ணிருச்சு அப்படின்னு அண்ணாமலை கிளப்பினோடனே ஈடி அமலாக்கத்துறை ஓடி இந்த வழக்கை கையில் எடுக்குது. கையில் எடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியா டாஸ்மார்க்கினுடைய தலைமையகத்துக்கு போறாங்க. அவங்களுடைய ஹெட் குவார்டருக்கு போய் அங்க இருக்கிற ஃபைலு கீழ அம்புட்டை எடுக்கிறாங்க, லேப்டாப் எடுக்கிறாங்க. ரெண்டாவது அங்க இருக்கிற டெஸ்க்டாப் இருக்குல்ல, அவ்வளோத்தையும் பதிவிறக்கம் செய்யறாங்க. அதுல இருக்கிற தரவுகளை எல்லாம். அதோட மட்டும் இல்லாம டாஸ்மார்க்ல வேலை பார்க்கிற அதிகாரிகளை எல்லாம் சிறைப்பிடித்து ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. அவங்களுடைய செல்போன் எல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு. அதுல இருக்கிற தரவுகள், என் செல்போன்னா என் சொந்த செல்போனுங்க, அதுல இருக்கிற தரவுகள் எடுப்பது தனி மனித உரிமைக்கு எதிரானது இல்லையா? அதுல இருக்கிற தரவுகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, ஆண்கள் பெண்கள்னு பாரபட்சம் பார்க்காம முழுக்க 48 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. இது பெரிய அயோக்கியத்தனமான ஒரு விசாரணைங்க. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணி அதன் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலைய ஈடி தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. மாநில அரசுக்கே தெரியாம உள்ள புகுறக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை ஈடி பண்ணுச்சு. அப்புறம் உள்ள போய் பெண்களை நடுராத்திரி இன்னும் அதிகாலையில 3 மணி 4 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு 6 மணிக்கு ஆஜராகணும். போய் பல்லு வளைக்கி காப்பி குடிச்சிட்டு திரும்ப வர வேண்டியதா அவங்க. இது எவ்வளவு பெரிய ஹராஸ் பண்ண வேலை. அந்த ஊழியர்களை நீ வா விசாரி எல்லாம் பண்ணு, மாநில அரசினுடைய உத்தரவை வாங்கிட்டு நீ வாட்டுக்கு விசாரி, அதுல எந்த தப்பும் கிடையாது, பண்ணிட்டு போ. உங்களுக்கு அரசியல் சாசன சட்டம் உரிமை கொடுத்திருந்தா நீங்க செய்யுங்க. ஆனா நீங்க அயோக்கியர்கள்னு உலகத்துக்கு தெரிஞ்சது. மோடியினுடைய ஏவல் நாய் இந்த ஈடி என்பது உலகறிஞ்ச உண்மை. அவ்வளவு கேடுகட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஈடி. இந்த நிறுவனமே மூடப்படுகிற அளவுக்கு ஒரு அபாயகரமான சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கு இந்த ஈடி. இந்த ஈடி தான் உள்ள வருது. இன்னொன்னு, இவங்களோட தொடர்பில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்டுக்கு, 2 தொழிலதிபர்கள் வீட்டுல போய் சோதனை நடத்துறாங்க. அவங்களுடைய லேப்டாப், அவங்களுடைய செல்போனு, மின்னணு கருவிகள், அவங்களுடைய இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க. இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு வருது. தமிழ்நாடு அரசும் தொடுக்கிறாங்க, இந்த டாஸ்மார்க்குடைய உயர் அதிகாரிகளும் தொடுக்கிறாங்க, அந்த நிறுவனமும் வழக்கு தொடுக்குது. இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வருகிற போது எம்.எஸ். ரமேஷ், செந்தில்குமார் அப்படின்னு 2 நீதிபதிகளுடைய அமர்வு இந்த வழக்கை விசாரிக்குது. விசாரிச்சுட்டு இந்த வழக்கு என்னங்க இப்படி மோசமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பயங்கரமான கேள்வி அப்ப கேட்டாங்க. அதை நம்ம ஒரு முழு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுச்சுல இந்த 2 தொழிலதிபர்கள் வீட்டுல, அந்த தொழிலதிபர்கள் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது.
அப்புறம் எப்படி அந்த தொழிலதிபர்கள் பேர் இதுல சேர்த்தீங்க? ஒரு கேள்வி. ரெண்டாவது, நீங்க இந்த கேஸ் நடந்தா சொன்ன 2017 அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. 2017 படிச்சிட்டு இருந்த ஒரு ஆள் எப்படி உள்ளுக்கு வந்தான் அப்படின்னு பல கேள்விகள் கேட்டு உண்டிலன்னு உடைச்சு விட்டுட்டு இடைக்கால தடையை விதிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுல அவங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துருச்சு இந்த மோடி அரசு. அந்த நீதிபதிகளை போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்க இந்த வழக்குல இருந்து விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் மோடியுடைய பிளான் படி அடுத்தடுத்து வேலை நடக்குது. அப்புறம் 2 நீதிபதிகள் வர்றாங்க. அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஏன் ஈடிக்கு உரிமை இல்லையா? ஒரு சமூகத்தை திருத்துறதுக்கு ஈடிக்கு உரிமை இல்லையா? ஒரு சமூகத்தால் சரி பண்ண முடியாத ஒரு கேஸ்ல உள்ள தலையிட்டு நாட்டை காப்பாற்ற பண்றாங்கன்ற அளவுக்கு தீர்ப்பு சொல்லி அதெல்லாம் ஈடி விசாரிக்கலாம், இந்த கதவெல்லாம் திறந்தே கிடக்கு, உள்ள போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க 2 நீதிபதிகள். ஆக நாட்டின் நலன் கருதி உள்ள விட்டோம் அப்படின்னு விட்டு முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த வழக்கு உடனடியாக அதை தூக்கிட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு வழக்கு தொடுத்தாங்க டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசும். அந்த மேல்முறையீட்டு வழக்கு தான் நேத்து விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வருகிற போது கடுமையான வேலையை பார்த்தாங்க. ஏற்கனவே உயர் நீதிமன்றம் போட்டு அடிச்சிருந்தது. ஈடிக்கு ஒரு வீட்டை சோதனை பண்ணி சீல் வைக்கிற உரிமை யார் கொடுத்ததுன்னு ஏற்கனவே உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டுருந்துச்சு. ஏன்னா சீல் வைக்க ஒரு உரிமையே கிடையாது ஈடிக்கு. நீ பொருள் எடுத்துட்டு போ, ஆய்வு பண்ண, ஏதாவது ஒண்ணு பண்ணு. சீல் வச்சு என்னை கேட்டுதான் உள்ள போகணும், வெளியே வரணும்னு சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. நம்ம விளக்கமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க பாருங்க. அப்ப இதெல்லாம் முடிச்சுதான் இங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றத்துல கபில் சிபில் இந்த வழக்குல ஆஜராகிறாரு. கபில் சிபில் ஏற்கனவே தொண்டையில மிதிப்பாரு, போட்டு பொழந்திருக்காரு ஈடிய. இதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்களுடைய தலைமையில தான் 2 நபர் அமர்வு இதை விசாரிக்குது. விசாரிக்கும் போது பல கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. ஒன்னு, அவர் என்ன கேட்கிறார், இது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது. நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான. நீங்க மாநில அரசுக்குன்னு ஒரு உரிமை இருக்குங்க. என் ஏரியா, என் எல்லையில என்ன நடக்குதோ அதை நான் தான் தடுக்கணும், நான் தான் காப்பாற்றணும், நான் தான் சரி பண்ணணும். ஒன்றியத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. அதெல்லாம் தாண்டி என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நீ நாட்டாவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதைத்தான் நீதிமன்றம். கூட்டாட்சி தத்துவம்னா என்ன? உன் எல்லையில நீ நில்லு, என் எல்லையில நான் நிக்கிறேன். என்னுடைய உரிமைகள்ல, என்னுடைய செயல் திட்டங்கள்ல நீ தலையிடாத, உன் ஜோலிய பாரு. அதான் கூட்டாட்சி தத்துவம். அவன் எல்லையில நின்னுக்கிட்டு நல்லா இருக்கேன்னு கேட்டு போறதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதை விட்டுட்டு எகிரி பாஞ்சு உள்ள வந்தா அததான் கேட்கிறாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையை நீங்க எப்படி போய் தலையிடுவீங்க? ஈடிக்கு இதுல என்ன ரோல் இருக்கு? ஈடிக்கு என்னங்க ரோல்? உள்நாட்டில் நடக்கிற ஒரு ஊழல அங்க இருக்கிற காவல்துறை, அங்க இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை, அங்க இருக்கிற எல்லாமே சேர்ந்து விசாரிக்கணும். நீ எதுக்குள்ள ஓடுற? கேள்வி கரெக்டானதானே? இன்னொரு கேள்வி கேட்டுக்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலே உடனே உள்ள ஓடிடுவீங்களா? என்னங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உடனே அந்த அலுவலகத்துக்குள்ள ஓடிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நியாயமான கேள்வியா இல்லையா? இந்த சந்தேகத்தை முதல்ல கிளப்பி விட்டதே ஆடு அண்ணாமலை. கிளப்பி விட்டு 1000 கோடின்னு ஒரு வரையறை வேற வச்சாரு. அந்த வரையறை அடிப்படையில் ஈடி 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அறிக்கை வெளியிடுது. இது என்ன மாதிரியான விசாரணைன்னு பாருங்க. அண்ணாமலை விசாரிச்சிருவாரு, ஈடி அதை வாந்தி எடுக்கும். அததான் விசாரணை. அதுதான் கேட்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, அண்ணாமலை கிளப்பி விட்ட சந்தேகம், அதான் அது சந்தேகம் இருந்தா உடனே உள்ள நுழைஞ்சிருவீங்களா? ஒரு அலுவலகத்துக்குள்ள ஓடிடுவீங்களா அப்படின்னு கேக்குது. அதோட உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஈடி ஒரு அலுவலகத்துல நுழைஞ்சு ஆவணங்களை எடுத்துக்கிட்டு அங்க இருக்க டெஸ்க்டாப், செல்போனு, பதிவிறக்கம் எல்லாம் பண்ணுவீங்களா? கேள்வி சரமாரியான கேள்விங்க. உனக்கு சந்தேகம் இருக்கு. சந்தேகம் மட்டுமே ஒரு வழக்கை லீட் பண்ண முடியாது. தரவு இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் தான் ஒரு வழக்கு எடுத்துட்டு போறதுக்கே அடிப்படை காரணமா இருக்கணும். நீ ஒருத்தனை சந்தேகப்படுறதுக்கெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு ஒரு வேலை பார்க்க முடியாது. அப்போ உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க ஒரு அலுவலகத்தில் நுழைவீங்க, அங்க இருக்கிற ஆவணங்களை திருடுவீங்க, அங்க இருக்கிற லேப்டாப் எடுப்பீங்க, அங்க இருக்கிற செல்போன், அங்க இருக்கிற டெஸ்க்டாப் எடுப்பீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ வாட்டு கிளம்பிடுவீங்களா? இது என்ன மாதிரியான நடைமுறை என்று கேக்குது. ஏன் தானே? மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு ஈடியை பார்த்து கேட்டிருக்காங்க. மாநில சட்ட ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல. அத நீ உள்ள வந்து குழப்பத்தை உண்டாக்குனீங்கன்னா மாநில அரசினுடைய உதவி இல்லாமல், அவர்களுடைய உத்தரவு இல்லாமல், அவங்க கிட்ட ஒரு அனுமதி பெறாம நீ உள்ள வந்ததே தப்பு. அதுல உச்ச நீதிமன்றம் வரையும் போய் புலம்பிட்டு இருக்கு இந்த கும்பலு. அப்ப நீதிபதி கேட்கிறாரு, மாநில சட்ட ஒழுங்கு யார் கையில இருக்கு? மாநில அரசு கையில இருக்கு. நீ யார் உள்ள நுழையிறதுக்கு? மாநில அரசு ஒரு வழக்க ஒழுங்கா விசாரிக்கலன்னா உடனே ஈடி போயிருமா? அங்க மாநில அரசு ஒரு வழக்க சரியா கையாளுனா பக்கத்துல இருக்கிற கோர்ட்டுக்கு போவாங்க. அது ஒரு டைரக்ஷன் காட்டும் இல்லையா? 2017 இருந்து 21 வரைக்கும் ஈடி என்ன காதுல பஞ்சு வச்சுட்டு படுத்திருந்ததா? 41 வழக்குல 36, 37 வழக்கு
எடப்பாடியார் காலத்துல வந்தது தானே. 3 வழக்கு நடந்ததுன்னு தூக்கிட்டு ஓடி வந்திருக்கீல்ல. அவ்வளவு மாற்றங்கள் செஞ்சு காசு வாங்காம இருக்கிறதுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ அம்புட்டும் செஞ்ச பிறகு ஈடி தூக்கிட்டு ஓடி வருது. அப்ப 2017 இருந்து 21 வரையும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. அப்ப திட்டமிட்டே இந்த வேலையை நீங்க செய்யறீங்கன்ற அரசியல் உள்ளடி வேலை இருக்குல்ல. அப்புறம் இன்னொன்னு கேக்குறாரு, ஊழியர்களுடைய செல்போனை ஏன் பறிச்சீங்க? அதுல இருந்த தரவுகளை ஏன் தரவிறக்கம் பண்ணீங்க? அதை ஏன் டவுன்லோட் பண்ணீங்க? ஏன் செல்போன் ஒரு தனி நபரா இருக்கிற ஊழியருடைய செல்போன் எடுத்து அதை எப்படிங்க நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க? அதுல இருக்கிற விஷயங்களை அது தனி மனித உரிமை மீறல் இல்லையா அப்படின்ற கேள்வியை வச்சிருக்கிறாங்க. அத்துமீறிய நடவடிக்கையில ஈடி ஈடுபடக்கூடாது. ஈடி இதோட நிறுத்திக்கணும். அத்துமீறி நுழையிறது, அத்துமீறி ஸ்டிக்கர் ஒட்டுறது, அத்துமீறி ஒரு அறிக்கை வெளியிடுறது, காரணமே இல்லாம உங்க கையில ஆதாரமே இல்லாம சந்தேகத்தின் பேர்ல ஒரு அலுவலகத்துக்குள்ள நுழையிறது, இதெல்லாம் நிறுத்திக்க, இதெல்லாம் நிறுத்தணும் ஈடி உச்ச நீதிமன்றம் சொன்னது. அதுல இன்னொரு குறிப்பான ஒரு முக்கியமான கருத்தை கேட்டிருக்கு. ECIR குறிப்புல செந்தில் பாலாஜின்னு பேர் இருக்கே, செந்தில் பாலாஜி இந்த வழக்குல கைது செய்யப்பட்டாரா, டாஸ்மாக் வழக்குல கைது செய்யப்பட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. டாஸ்மாக் வழக்குல செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாரா, ஏன் அவருடைய பேரு உங்களுடைய லிஸ்ட்ல இருக்கு, அப்படி குற்றப்பதிவுல இருக்கு ஏன் அப்படின்னு கேக்குது உச்ச நீதிமன்றம். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணல, ஆனா சில தகவல்கள் கிடைச்சிருக்கு, சில மெட்டீரியல் கிடைச்சிருக்கான், சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கான். அப்பப்போ நீங்க எல்லாம் எப்படி ஆளுன்னு 1000 கேஸ்ல அசிங்கப்பட்டு நிக்குது ஈடி. அதுல ஈடிக்கு தகவல் கிடைச்சிருச்சான், முக்கியமான தரவு கிடைச்சிருக்கான். அதனால அவர் பேரை குறிப்பிட்டு வச்சிருக்கிறோம். ஆனா அவரை அரசு செய்யறது எங்க நோக்கம் இல்லை உச்ச நீதிமன்றத்துல நேற்று பேசியிருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு உள்ளடி அரசியல் தெரியுதாங்க? சம்பந்தமே இல்லாம நேத்து நேரம் அரசியலுக்கு வந்த கத்துக்குட்டி விஜய்க்கு அரசியல ஆனாவனா தெரியாம இருக்கும்போது வேணும்னே போய் கரூர்ல போய் சம்பந்தம் விஜயோட கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத செந்தில் பாலாஜி அவங்களோட போய் சண்டை போட்டு அவரை குற்றவாளியாக்கி கொங்கு மண்டலத்துக்குள்ள அவர் வேலை செய்ய விடாம அவர் மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணதா இவ்வளவு பெரிய மரணம். இதுக்கு பின்னாடி அத்தனை அயோக்கியத்தனமும் கார்பரேட் கிரிமினல்ஸா இருக்கிற விஜய் குரூப் செஞ்சது. அப்போ இந்த கார்பரேட் கிரிமினல்ஸ் செஞ்சாங்கல்ல இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இவங்கள இதுக்கு சமாதானப்படுத்தி இவங்களை தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஈடி தன்னுடைய இந்த டாஸ்மாக் ஊழல் அந்த பிரச்சனையில இவர் செந்தில் பாலாஜியுடைய பேரை லேசா ஓரமா குறிச்சு வச்சிருச்சு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை தேர்தல் அப்பா அப்படின்னா செந்தில் பாலாஜியை கைது பண்ணு, அதை பரபரப்பாக்கு, அதன் மூலமாக ஓட்டு அறுவடை பண்ணு அப்படின்னு சில்லறத்தனமான வேலையை பாஜக செய்வதற்கு ஈடி துணையா நிக்குதுன்றது சேர்த்து புரிஞ்சுக்கணும் தோழர்களே. அப்ப இவ்வளோ பெரிய அரசியல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிராக காவிகளால் கட்டமைக்கப்படுகிறது, கார்பரேட்டுகளால் அது முன்வைக்கப்படுகிறது. காவிகள் யாரு? மோடியும் அமித்ஷாவும் அவங்க கும்பலும். கார்பரேட் கிரிமினல்ஸ் யாரு? விஜயும் ஆதவர்ஜுனா போன்ற அவங்க கும்பலும். இந்த காவிகள் கையில் எடுக்கக்கூடிய அரசியலை கார்பரேட்டுகள் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். கவனமா இருங்க மக்கா. கடைசியில அவ்வளவு ஆட்டம் ஆடியும் உச்ச நீதிமன்றம் தெளிவா இந்த டாஸ்மாக் வழக்குல ஈடி விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த தடை தொடரும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. தேவையா இந்த அடி?